ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, இப்போ கிறிஸும் அவங்க பாட்டியும் ரெடி ஆகிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ரோகிணி என்ன பண்ணுறாங்க, சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி எடுத்துகிட்டு நம்ம கிறிஸுக்கு தெரியாமல் வச்சு விட்றாங்க. வச்சு விட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸு சொல்கிறான், கண்ணு கட்டு பிரிக்கும் போது நீங்கள் வருவீங்களாம்மா அப்படின்னோன்னா, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்கங்கிறது தெரில. இப்போ முத்துவும் மீனாவும் ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் வெளியில் வாங்கன்னு சொல்லிவிட்டு ரோகிணி ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ரோகிணியும் அவங்க ரோகிணியோட அம்மாவும் கிறிஸும் வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம விஜயா தான் என்றைக்குமே ஒரு டெரராக பேசுவாங்களே, அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ரோகிணியோட அம்மா 2 நாள் இந்த வீட்டில் எங்களை தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க கிளம்புங்க, ஆனால் இனிமேல் இங்கே திரும்ப வராதிங்க, இதுதான் கடைசியாக இருக்கணும் உங்களுக்கு. சும்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து சத்திரத்தில் தங்குற மாதிரி தங்கிக்கிறீங்க. நீங்கள் தங்கிக்கிட்டீங்க நல்லா. என் பையன் தான் என் பையனும் மருமகளும் வெளியில் படுத்து தூங்குறாங்க. இது என்ன மடம்னு நினச்சிக்கிட்டீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும். அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் அறிவு கிடையாதுன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? இன்னொரு வீட்டில் போய் தங்க போகிறோங்கிறப்போ உங்களுக்கு அறிவு இல்லையா? வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டீங்களா? கூப்பிட்டவுடனே உள்ளே பூந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்துவும் மீனாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே சரி வா கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க விஜயா, இங்கே பாடுறா, கொண்டு போய் விட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். சும்மா தேவையில்லாமல் ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே விட்டினா உனக்கு அவ்வளோதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரினா, இப்போ என்ன அவங்க 2 நாள் இங்கே தங்கினதுலாம் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு முத்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, உடனே இவங்க சொல்கிறாங்க, அது யார் என்னன்னே தெரில, அவங்க யாருன்னே தெரில, ஒரு பையனை கையில் கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அந்த பையனுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, என்ன பிறப்புனே தெரிலன்னு ரோகிணிக்கு கோவம் வந்துடுது. ரோகிணி ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன சத்தமாக சொல்கிற அப்படின்னோடனே, ஒரு குழந்தைக்கு எதுக்கு போய் இப்படி குழந்தைய பற்றி இப்படி பேசுகிறீங்களா? தப்பு ஆண்டி அப்படிலாம் பேசுகிறது அப்படின்னோடனே, நீ அமைதியாக இரு, நேற்று என்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் வெளியில் போங்க எல்லோரும், நான் பிளான் போட்டு எப்படியாவது அவங்கள வெளியில் அனுப்புகிறேன்னு சொன்னேன், நீ செஞ்சியா அப்படின்னு ரோகிணியை போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம முத்து இல்லை, ஓஹோ பார்லர் அம்மா மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்குது, பாசம் இருக்குது, அதுதான் கிறிஸுக்கு ஊட்டியெல்லாம் விடுதுன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். இப்போ தான் தெரியுது நீ பிளான் போட்டு தான் நீ பண்ணியிருக்கியா? பரவாயில்ல, எங்கள் அம்மாவை நம்பிடலாம், அவங்க நான் வாயால் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ சைலண்டாக இருந்து ஒவ்வொரு வேலையும் பார்க்குற பற்றியா, பயங்கரமான கேடி நீ அப்படிங்கிறாரு முத்து. இதோட என்னன்னாக்கா கிளம்பி போயிடுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. நம்ம ரோகிணி அப்படியே அவங்களுக்கு கடுப்பு, ஏன்னா அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையும் அப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ மனோஜ் அங்கேருந்து என்ன சொல்கிறாரு, அப்பா நிம்மதி போயிட்டாங்களா, அந்த அம்மா பட்டிக்கா வந்துச்சு 2 நாள் ஜாலியாக ஏசி ரூமில் நல்லா இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகுது அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. நம்ம வெளியில் படுத்து தூங்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் யாரும் நமக்கு தொல்லை கிடையாது, இனிமேல் அந்த ரூமு நமக்கு தான் அப்படிங்கிறாரு. ரோகிணிக்கு கடுப்பு வந்துடுது. கடுப்பு வந்தோடனே என்னன்னா, எப்போ பார்த்தாலும் என்னத்துக்கு ரூமுன்னு அலைஞ்சிட்டு இருக்க, ஏசிங்கிற அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அவர் சொல்கிறாரு, ரோகிணி உனக்கு தெரியாது, அவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு, நான் தான் போயிருந்தேன்ல, அங்கே போயிருக்கும் போது அவங்க வீட்டில் ஒரு ஏசி கூட கிடையாது. அவங்க இங்கே வந்தோன்னா அவங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி இருந்துச்சு போல் இருக்குது. 2 நாள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க, நம்ம வெளியில் படுத்து தூங்குறோம் அப்படின்னு வேணால். என்ன பெரிய வீடுன்னா உங்கள் வீடு பெரிய அரண்மனைன்னு நினப்பா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன சும்மா என்னென்ன பிறந்தவுடனே ஏசியை கையில் வச்சுட்டு தான் பிறந்தியா, எப்போ பார்த்தாலும் ஏசிங்கிற ரூமுங்கிற என்ன இதே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன ரோகிணி நீ யாரோ எவருக்காக ரோட்டில் போகிறவங்களுக்காக என்கிட்ட சண்டை போடுற, எங்கள் குடும்பத்து என் வீட்டை கேவலமாக பேசுகிற அப்படின்னோடனே. ஆமாம், சும்மா 2 நாள் ஏதோ அவங்க குழந்தைய வச்சுட்டு தங்கிட்டு போனாங்களா, அதை விடாமல் சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுகிறாங்க ரோகிணி. நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னா, ஆமாம் டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போயிட்டாங்க ரூமுக்கு. போனோடனே இவர் சாரி கேட்குறாரு. சரி வா நம்ம போகலாம், ஷோரூமுக்கு போகலான்னு. நான் வரல, எனக்கு பார்லரில் வேலை இருக்குது, நீ போன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க ரோஹிணி. இங்கே என்னன்னாக்கா, முத்து மீனாவும் அந்த கிறிஸுக்கு கட்டு பிரிக்கிறதுக்கு அங்கே வந்திருக்காங்களா, அங்கே ஏதோ மெடிசன்லாம் வாங்க சொல்லி பில்லு கொடுக்குறாங்க. முத்து மீனாவும் அதை வாங்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே டாக்டர் இங்கே கட்டை பிரிக்கிறாரு. கட்டு பிரிக்கும் பொழுது எதுக்காப்பில் பார்த்தா நம்ம ரோஹிணி வந்துட்டாங்க. சொல்லியிருந்தாங்கல்ல கிறிஸுக்கிட்ட, கட்டு பிரிக்கும் போது நான் எதுக்க நிற்பேன்னு, அதே மாதிரியே வந்துட்டாங்க. கிறிஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அம்மா அப்படின்னு கூப்பிட்றான், ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கிறிஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்கள் கூடவே இருக்கம்மா அப்படிங்கிறான். சொன்னோடனே இவங்க இப்போதைக்கு இருக்க முடியாதுப்பா, கொஞ்சம் டைம் சரியில்லாமல் இருக்குது அம்மாவுக்கு, அதனால் ஒரு நேரம் வரும், கண்டிப்பாக அந்த நேரம் நான் உன்னை கூப்பிட்டு வந்து என் கூடவே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ மீனா உள்ளே வராங்க, கதவை திறந்துட்டு.
உள்ளே வந்தோடனே பார்த்துட்றாங்க, ரோகிணியை பார்த்துட்றாங்க. கிறிஸ்து ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அங்கேருந்து, ரோகிணி நீங்கள் எப்படி இங்கே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு மீனா கேட்குறாங்க. உடனே என்னன்னாக்கா, ரோகிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சமாளிக்கிறதுக்கு வாயை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே இல்லை இந்த பையை வச்சுட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா, அதை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன். அப்படியே நான் பிஸ்னஸ் பேசணும் இங்கே கொஞ்சம் மேனேஜர்கிட்ட, அதுக்காக அப்படியே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அதை சொல்லியிருந்தா நானே வந்து வாங்கியிருப்பேனே அப்படிங்கிறாரு முத்து. பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கே தானே வந்தேன், அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க. நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட ஏதோ உட்காந்து ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா விடாமல். அதுவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கிறிஸ்து எப்போதும் வந்து யாராவது வெளியாளுங்கள்ட்டலாம் நல்லா பழகிடுவான்ல, இந்த பொண்ணு 2 நாள் அந்த வீட்டில் இருந்தப்போ சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுச்சுல்ல, அதனால் வந்து பழகிட்டான், அதனால் சும்மா பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாங்க. அப்படியா, ஆனாலுமே நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணை சீக்கிரமே வர சொல்லுங்கம்மா, பாவம் தானே கிறிஸ்து, அவன் பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறான் அப்படிங்கிற மாதிரி மீனா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் போட்டு அவங்கள வர சொல்கிறேன்னு. முத்து என்ன சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு எவ்வளோ துமுறு, இங்கே உங்கள் 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கே வெளிநாட்டில் ஊர் சுற்றுதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இவங்களுக்கு ரோகிணிக்கு டென்ஷன் ஆகுது. இவங்க 2 பேரும் ஏன்டா தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு. இருந்தாலும் நீங்கள் இன்னும் 1 வாரம் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்கம்மா, கட்டு பிரிச்சுட்டு இன்னும் 1 வாரம் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க, எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஊருக்கு போகிறேன், ஸ்கூல் திறந்தாச்சு வேறு முத்துவுக்கு, இவனுக்கு கிறிஸ்துக்கு, நான் ஊருக்கு போயிட்டு நிறையா வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்னா, திரும்பவும் வந்துட்டு பில்லு கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு எப்போ டிஸ்சார்ஜின்னு டாக்டர் சொல்லுவார், நீங்கள் போய் பேசிடுவாங்கன்னு உடனே முத்துவும் மீனாவும் பேசுகிறதுக்கு போயிடுறாங்க. இங்கே என்னென்னா திரும்ப என்னென்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கிறிஸ்துக்கிட்ட. ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அப்போ கிறிஸ்து சொல்கிறான் வந்து, அப்போ ஊருக்கு எங்கள் கூட வரியாம்மா நீ அப்படின்னு கூப்பிட்றான் ரோகிணியை. இப்போதைக்கு வர முடியாதுப்பா, நிறைய வேலை இருக்குப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோடய பர்த்டே வருதுல்ல, அப்போ வரியா அப்படின்னோன்னா, நான் வரேன், அப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வரும்பொழுது மீனா ஆண்டியும் கூப்பிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கிறிஸ்து கேட்குறான். நீ மீனா ஆண்டிக்கும் முத்துக்கிட்டையும் நீ நான் தான் அம்மானு சொல்லக்கூடாது, அப்படி நீ இருந்தீனா தான் நான் பர்த்டேக்கு வருவேங்கிறாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கிறிஸ்து சொல்கிறான். பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனா உள்ளே வந்துடுறாங்க. திரும்பவும் கவனிக்கிறாங்க கிறிஸ்து வந்து ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்கதை. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்லிகிட்டு இருக்க, ஏதோ மீனா ஆண்டின்னு குரல் கேட்டுச்சு அப்படின்னோடனே, அதுவா ஒன்றும் இல்லைம்மா, மீனா ஆண்டியும் ஊருக்கு கூப்பிட்டு போகலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே மீனா திரும்பவும் கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, நீங்கள் இன்னும் கிளம்பலை இங்கேயே இருக்கீங்க அப்படின்னோடனே, இன்னும் மேனேஜர் வரல, பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் என்னன்னாக்கா, முத்து போயிட்டு பில்லு கட்டுறது, மாத்திரை மருந்து வாங்கிட்டு வர்றது, இது எதுவுமே ரோகிணிக்கு பிடிக்கல. உடனே அவங்களாவே ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இப்போ தானம்மா சொல்லிகிட்டு இருந்தீங்க, ஏதோ முத்து பில்லு கட்டினாரு, அந்த பணத்தை கொடுக்க போகிறேன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே வந்து, ஆமாப்பா, நீங்கள் நேற்றுலேருந்து நீங்களே செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளவு பில்லுன்னு சொல்லுங்கப்பா, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் என்னம்மா அடுத்தவங்க மாதிரி பேசுகிறீங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தானம்மா பழகிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் போய் கணக்கு பார்க்குறீங்க, அப்படிலாம் கணக்கு பார்க்காதீங்கம்மா அப்படின்னு முத்து சொல்கிறாரு ரோகிணிக்கு. ஆனால் அது மனசு ஏற்றுக்கலை. எப்படியாவது பணத்தை கொடுத்துடணுங்க, கட்டின பணத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை. நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனா காலையில் சமைக்கலை. காலையிலே மனோஜும் நம்ம ரோஹிணியும் கிளம்பி வராங்க வெளியில் ரூமை விட்டு. காலையில் டிஃபன் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. விஜயா சண்டை போடுறாங்க, ஏன் இன்னும் நீ ரெடி பண்ணாமல் இருக்க அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க மீனாட்ட. ரோஹிணி வந்து என்ன கேட்குறாங்க, ஏன் மீனா நாங்கள் கிளம்பி ஆஃபீஸ் கிளம்புவோன்னு தெரியாதா, இன்னும் டிஃபன் ரெடி பண்ணாமல் இருக்கீங்க, அப்புறம் நாங்கள் எப்படி சாப்பிட்டு போகிறது அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஃப்ரிட்ஜு இருக்குது, ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்குது, கிச்சன் இருக்குது, போயிட்டு நீங்கள் எடுத்து நீங்களே சமைச்சிக்கோங்க, இல்லை நீங்கள் தான் அந்த ஏபிசி ஜூஸுன்னு ஏதோ போட்டு குடிப்பீங்களே, நீங்களே போட்டு குடிச்சிக்கோங்க, என்ன வந்து எதுக்கு சமைக்கலைன்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துக்கிட்ட வந்து மனோஜ் சொல்கிறாரு, டே என்னடா உன் பொண்டாட்டி சமைக்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் என்ன மாதிரி வெட்டியாக வீட்டிலேயே உட்காந்துருக்கேன், இப்போ நான் வந்து பிஸ்னஸ் மேன்டா, போயிட்டு நான் எவ்வளோ பேர் டீலர்ட்டெல்லாம் பேசணும் தெரியுமா, உன் ஒய்ஃபை நானா சமைக்காமல் இருக்கு இன்னும் அப்படின்னோன்னா, டே கம்முன்னுடா, நீ வேற எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மேனு நானே குழம்பி போய் நிற்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. விஜயாவும் டென்ஷனாக இருக்காங்க சமைக்கலையேன்ட்டு. இப்போ இதோட இருக்குது சிறகடிக்க ஆசை. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், என்னுடைய அபிப்பிராயம் நான் சொல்கிறேன், முத்துவும் மீனாவும் இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு வந்துட்டு அவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் சில விஷயங்களை வந்து ரொம்ப தலையிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மீனாவுக்கு. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம்
ரகசியம் இருக்கும், அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். மீனா வந்து என்னன்னா, நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க நான் பேசுகிறேன். பெத்த தாயை கூப்பிட்டு வராதவங்க மீனா சொன்னோன்னு வந்துட போகிறாங்களா? சொல்கிறேன், ஒருத்தங்க விஷயத்தில் ரொம்ப தலையிடக்கூடாது, அவ்வளோதான் லிமிட்டு. எவ்வளோ வார்த்தை பேசுகிறாங்க விஜயா, அவ்வளோ வார்த்தை கேட்குறாங்க அந்த பிள்ளைய. இவங்க திரும்பவும் நீங்கள் ஒரு வாரம் வந்து எங்கள் வீட்டில் இருங்க, கட்டு பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போக வேணாம், ஒரு வாரம் வந்து நீங்கள் மறுபடியும் எங்கள் வீட்டில் இருந்துட்டு தான் போகணுன்னு மீனாவும் முத்துவும் கட்டாயமாக கூப்பிட்றாங்க. அது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவங்களுக்கு புரியல. ஏற்கனவே வந்து கூப்பிட்டு 2 நாள் கொண்டே வச்சதுக்கே விஜயா அதை மாதிரி வார்த்தை, கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் அந்த குழந்தைய அப்படி கேட்குறாங்க. புரிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்து திரும்ப ஒருத்தவங்களை வந்து கட்டாயமாக கூப்பிட்றது எவ்வளோ பெரிய தப்பு. அதை விடுங்க. அடுத்து விஜயா பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க ஏதோ வந்தாங்க, ஒரு 2 நாள் தங்கிட்டாங்க, இருந்தப்போ தான் அந்த குழந்தைய அவ்வளோ திட்டுனாங்க, அந்த அம்மாவையும் திட்டுனாங்க. அவங்க கிளம்பிட்டு ஒரு மரியாதைக்கு அவங்க வந்து ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க சரிம்மா எதுவும் நான் பேசுனதை மனசில் வச்சுக்காதீங்க, ஏற்கனவே எங்கள் வீட்டில் இடம் இல்லாமல் பிரச்சனை நடக்குது, அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பெருந்தன்மை. அதை விட்டுட்டு இனிமேல் இதுதான் கடைசியாக இருக்கணும், இது ஒன்றும் சத்திரம் கிடையாது, இனிமேல் வரக்கூடாதுன்னு மூஞ்சிக்கு எதுக்கு அப்படி சொல்லலாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருக்கட்டும், ஏன்னா மனுஷன் என்னங்க பணக்காரன் ஏழை, உயிர் தானேங்க, அது எல்லாமே உயிர் தானே. ஏழையாக குடிசையில் இருந்தாலும் அவனுக்கும் உயிர் இருக்குது, கோபுரத்தில் இருந்தாலும் அவனுக்கும் உயிர் இருக்குது. மனுஷனாக ஃபஸ்ட்டு மதிக்கணும், பணக்காரங்க ஏழையெல்லாம் அப்புறம். இதே விஜயாவுக்கு வந்து நாளைக்கு ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க வீட்டில் போய் ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வைங்க, அதை மாதிரி அவங்க பேசுனா விஜயா தாங்குவாங்களா? ஒரு குழந்தை போய் அந்த நாற்காலியில் உட்காந்ததுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதுலேயும் வார்த்தைக்கு வார்த்தை அந்த குழந்தைக்கு எதுக்கவே, குழந்தை இல்லாதப்ப அவன் அந்த பையன் இல்லாதப்ப பேசுனா வேறு விஷயம், அந்த பையனுக்கு எதுக்கவே அது என்ன பிறப்புன்னு தெரில, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அது தருதலையாக வளருது, இது இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் ரவுடியாக தான் ஆகும். இது மாதிரி வார்த்தைலாம் ஒரு குழந்தைக்கு எதுக்கு, அது மனநிலை எப்படி பாதிக்கும்? அது ரொம்ப தப்பு. அவங்க பேசுகிறது, அவங்க பண்ணுறது, விஜயா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஓவரு. ரோஹிணி வந்து ஏதோ சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை அவங்களுக்கு அறியாமையே எமோஷனலாக வெளியில் பேசிடுறாங்க, ஒரிஜினல் வெளியில் வந்துடுது சில விஷயங்களில். விஜயா வந்து பையனை திட்டும்போது அவ்வளோ கோவமாக டென்ஷனாக கத்துறாங்க, ஆனால் அவங்களால வாய் விட்டு சொல்ல முடியல, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா மனோஜி வந்து அன்னைக்கு வந்து சொன்னார், மனோஜி நான் வாங்க நீங்கள் இருங்கம்மா பரவாயில்லம்மா 2 நாள் தானம்மா அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு ரோஹிணிகிட்ட, 2 நாள் அன்றைக்கி நான் சொன்னேன், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு நம்ம கூப்பிடுவோம். அவங்க சும்மா வந்துட்டு மரியாதையாக வந்துட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடுவோம், அவங்களும் ஃபார்மாலிட்டிக்கு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு போவாங்க. அப்படி தான் நான் அந்த அம்மாவை வந்துட்டு சொன்னேன், பரவாயில்ல இருக்கட்டும்னு. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு அழகாக வந்து 2 நாள் நம்ம ரூமில் தங்கிட்டு நல்லா ஏசியில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போகுது அந்த லேடின்னு சொல்கிறாரு பாருங்கள். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ரோஹிணி எப்படி போயிட்டு சொல்லுவாங்க, அவங்க எங்கள் அம்மா தான், அந்த பையன் என்னோடய பையன் தான் சொல்ல முடியுமா? மறுமணம் பண்ணுறது என்றைக்குமே தப்பு கிடையாதுங்க. நம்மளுடைய சூழ்நிலையை சொல்லி அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிறாங்க, முழு மனசோடு ஏற்றுக்கிறாங்கன்னா மறுமணம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அந்த மறுமணத்தால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி உள்ள மறுமணத்தை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ரோஹிணி பண்ணியிருக்கிறது அந்த இடத்துல தப்பான விஷயம். என்னன்னு கேட்டால் உண்மையை மறைச்சிருக்காங்க. மறைச்சதும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க உண்மையை மறைச்சது ஒரு விதத்தில் சரி ஓகே, அவங்க வாழ்க்கை கேட்க மாட்டாங்க, மேலும் மேலும் பொய் சொல்கிறது தப்பு தானே. நாளைக்கு ஒரு காலத்தில் தெரிய வரும்பொழுது ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கிறதுக்கு மன்னிப்பு கிடையாது. இதில் மேலும் மேலும் போய் இருக்கிற அம்மா விட்டாங்க, செத்து போன அப்பாவுக்கு வந்துட்டு மலேசியாவில் இருக்கார், பணம் அனுப்புனார், அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்லி 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 இன்னும் கொஞ்சம் அப்புறம் அவங்க முகத்துலலாம் எப்படி முழிப்பாங்க. ஆனால் வந்து ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்கடி, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு நமக்கு. கிறிஸுக்கு ஏதாவது ஒன்றுனா மீனா ரொம்ப கஷ்டப்படுறா, முத்துவும் பாவம் வேலையை விட்டுட்டு இங்கே வந்து நின்று ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் முத்து மீனாவை நம்பி நீ வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்க ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி கேடி இருக்குது பாருங்கள், என்ன சொல்லுது, அவங்க பில்லு கட்டுறாங்க உன்னை பார்த்துக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களா உனக்கு? அவங்கள பற்றி எனக்கு தான் தெரியும்,
முத்து வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாது. நாளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டு கிடச்ச மாதிரி, என்னை எப்படா வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பாயிண்ட்டு கிடச்சிச்சின்னா முதல்ல என்னை வீட்டை விட்டு துரத்திட்டு தான் அவன் மறு வேலை பார்ப்பான். அதனால் நீ யாரையும் நம்புகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ வாயை வச்சுட்டு சும்மா உளறி கொட்டிடாத, முதல்ல ஊருக்கு கிளம்புற வழியை பாரு, என்ன நில நீ சென்னைக்கு இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு புரியறது கூட ரோஹிணிக்கு புரியல. இப்போ வித்யா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, ரோஹிணியோட ஃப்ரெண்டு கூட என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் தான், ஒரு ஆஃப் டே போயிட்டு பூ கட்ட சொல்லி கொடுக்க போனாங்க பாருங்கள். அப்போவே மீனா பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க வித்யா. ரோஹிணி சொல்கிற மாதிரி கிடையாது, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் இவ தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா, மீனா ரொம்ப நல்ல பொண்ணு தான்னு சொல்லி வித்யாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ரோஹிணியோட அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ரோஹிணி வந்து தெரியும் மீனா நல்ல பொண்ணு தானு, துமுறு, அதாவது மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுறாங்க. நாளைக்கு பிரச்சனை வரும்போது மாமியார் கூட நிற்க மாட்டாங்க, கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் கூட நிற்பாங்க. யாருக்காக? கிறிஸுக்காக. கிறிஸுக்கு ஒரு அப்பா அம்மா கிடைக்கட்டுங்கிறதுனால கூட நிற்பாங்க. அது இன்னும் தெரியல ரோஹிணிக்கு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.